நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52 அதிகாரம் 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடிப் போகிறவர்கள் போல் ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். நம்முடைய ஆண்டவர் பாதுகாக்கிறவர். இஸ்ரவேலின் தேவன் முன்பாக போகிறதோடு மட்டுமல்ல, பின்பாகவும் இருந்து நம்மளை பாதுகாப்பார். அப்ப முன்னும் பின்னும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு பார்க்கும்போது எவ்வளவு விபத்துகள் ஆபத்துகளை குறித்து கேள்விப்படுகிறோம். செய்தித்தாளை பரட்டினாலே கூட்டம் கூட்டமா குடும்பமா டிராவல் பண்ணும்போது ஆபத்துகளை சந்திக்கிறாங்க, விபத்துகளை சந்திக்கிறாங்க, உயிரிழப்புகள் அங்க இருக்குது. அநேக நேரத்துல சின்ன பிள்ளைகள் அனாதையாக்கப்படுகிறத பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல பார்க்கும்போது இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவராம், முன்பாகவும் போய் சத்துருக்களை விளக்குவாரு, பின்பாகவும் தொடர்ந்து வருகிற சத்துருக்கள் நம்மை கை வைக்காதபடி, நம்மை தாக்காதபடி, நமக்கு சேதத்தை ஏற்படுத்தாதபடி தடுத்து நிறுத்துவார். இதுதான் வேதத்தில் நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது முன்பாக தேவனுடைய சேனைகள் போயிட்டு இருக்குது, பின்பாக பார்வோன் சேனை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஜனங்கள் அழகாக முன்னேறி போயிட்டு இருக்கிறாங்க. செங்கடல் வருகிறது, செங்கடல் வழியை உண்டாக்கி ஆண்டவர் கொடுக்கிறாரு. அழகா உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா முன்னாடி போன தேவதூதன் பின்பாக வந்து நிற்கிறார் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஏன்? பார்வோன் சேனை வேகமா இவங்களை பிடிக்க வருது, விட்டா நெருங்கி போய் பிடிச்சிரும். அதனால தேவதூதர்கள் அந்த சேனை நின்று பார்வோன் சேனையும் இஸ்ரேல் ஜனங்களும் நெருங்காதபடி, கிட்டி சேராதபடி தடையை உண்டாக்குகிறார்கள். அந்த அளவு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதனால் பாதுகாப்பாக அக்கறைப்பட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள். போன உடனே செங்கடல் மீண்டுமாய் மூடினது. அத்தனை பார்வோனவன் சேனைகள் அந்த தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்து விட்டார். இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பதில்லை என்று சொல்லி ஒரு முடிவு கட்டப்பட்டது. யோசித்து பாருங்கள். முன்பாகவும் ஆண்டவர் போகிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். பிரயாணப்படும் பொழுதெல்லாம் அந்த ஆண்டவரே எனக்கு முன்பாக நீர் போகிறவர், பின்பாகவும் பாதுகாக்கிறபடியாய் ஜெபித்து போங்க. ஆண்டவர் அந்த பாதுகாப்பை கொடுத்து பிரயாணங்களை வாய்க்க பண்ணுவார். ஒரு விஷயம், இந்த மாதிரி கோடை விடுமுறை நாட்கள்ல குடும்பமா மலை பிரதேசத்துக்கு போக ஒரு குடும்ப தலைவன் ஆயத்தப்பட்டார். கணவன் மனைவி பிள்ளைகளோடு தன்னுடைய சொந்த கார் எடுத்துட்டு புறப்பட்டு போனாங்க. அதிகாலமே எழுந்து ஜெபித்து விட்டு காரை ஓட்டிட்டே போறாங்க. பாதி தூரம் போயிட்டு கார் வேகமாக ஹைவேஸ்ல போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கும் போது இவங்க பாட்டு நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஆனா பக்கத்துல வந்து ஒரு கார் சொல்லுது, உங்க பேக் வீல பாருங்க, வண்டியை ஓரன்னு பாட்டிட்டு பார்த்தா பேக் வீல டயரு அந்த அளவு பிஞ்சு போற அளவுக்கு பஞ்சர் ஆகி அப்படியே இதா இருக்குது. ஆனா எந்த விதத்திலும் சைடுல வண்டி இழுக்கல, எந்த விதத்துல ஒரு விபத்துகள் ஏற்படல. அவர் நின்று அதிர்ந்து போய் விட்டாராம். பஞ்சர் ஆயிட்டுனா யார் இறங்கும், டக்குன்னு வண்டி இழுக்கும் அல்லது தெரியும். இவர் சொல்ற, நான் ஓட்டும் போது எந்த ஒரு இதுவுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு, அல்லது ஒன் சைடு இழுத்துரும் வண்டி, அந்த ஸ்டீரிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது, எங்கேயாவது பள்ளத்துக்குள்ள சாடிரும் அல்லது யார் பக்கத்துல எங்கேயா போய் இடிச்சிரும். ஆனா கர்த்தர் அழகா அந்த இடத்துல பாதுகாத்து அவர் சொன்ன உடனே நின்று அடுத்த வண்டியை நிப்பாட்டி அதை கழட்டிட்டு ஸ்டெப்னி போட்டு திருப்பி அவள் பிரயாணத்தை தொடர்ந்து அந்த பிரயாணங்களை எல்லாத்தையும் முடித்து பத்திரமா வீட்டுக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்களா. ஆண்டவரே, எங்கள் பிரயாணத்துல பாதுகாத்தீங்க, கூட இருந்தீங்க, விபத்துகள் வராதபடி எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்தீங்க, நன்றி சொன்னார்களாம். ஏன்? நம்முடைய தேவன் முன்னே போகிறவர், பின்பாக காக்கிறவர். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்க அனுமதிப்போம். அவரையே தேடுவோம். சின்ன சின்ன காரியங்களாலும் ஜெபித்து விட்டு, ஒரு பிரயாணமா இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஜெபித்து விட்டு நீங்கள் செய்து பாருங்களேன். நிச்சயமாக கர்த்தர் அதற்கு பதில் கொடுப்பார், பாதுகாப்பை கட்டளையிடுவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே துதிக்கிறோம் அப்பா. நீர் அற்புதமா எங்களை நடத்துகிறவர் மட்டுமல்ல, அற்புதமா அதிசயம் எங்களை பாதுகாக்கிற தேவனா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பாதுகாப்பற்ற உலகத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லா பக்கங்களிலும் இன்னைக்கு யுத்தம், மேகங்கள், போராட்டங்கள், வேதனையான அனுபவங்கள், கொள்ளை நோயின் தாக்கங்கள், மரணங்கள், இன்னும் சொல்ல போனா விபத்துகள், ஆபத்துகள் தான். அந்த சூழ்நிலையில முன்னும் பின்னுமாயிருந்து எங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறீர். ஏனென்றால் நீர் எங்களை சிருஷ்டித்திருக்கிறீர், உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர். இந்த நாளில் உங்களுடைய கரத்தில் எங்களை வைத்திருக்கிறபடியினால் சத்துரு எங்களை நெருங்காதபடி, எடுத்துக் கொள்ளாதபடி, பிரித்துக் கொள்ளாதபடி பாதுகாக்கிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைடைய குடும்பங்களிலும் பாதுகாப்பு உண்டாகட்டும். முன்னும் பின்னும் தூதல் வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபை உண்டாகட்டும், வழி நடத்தும். இந்த நாள் முழுவதும் எல்லாவற்றிலும் பாதுகாப்பையும் கிருபையும் கொடுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமகிமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை முன்பாக செல்லுவதற்கு அனுமதிப்போம், பின்பாக இருந்தவர் பாதுகாப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.